being harassed in my own home. मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. I just called the cops. परेशान होकर मैंने पुलिस को कॉल किया. पुलिस आई. Complaint. I'm going to probably go tomorrow day after. I'm not well. मुझे इतना परेशान किया गया है पिछले 4-5 सालों में कि मेरी तबीयत खराब हो गई है. சினிமா துறையில் குறைந்த காலத்தில் அதிக உச்சம் பெற்று பேரும் புகழும் எந்த அளவுக்கு ஹீரோக்களும் ஹீரோயின்களும் வாங்குகிறார்களோ அதே சமயம் கொஞ்சம் வாய்ப்பு நழுவினாலும் மனதளவில் மிகப்பெரிய அளவில் கவலைக்கு உள்ளாகின்றனர். அந்த வரிசையில் தற்பொழுது மாநகரம் இருகப்பற்று படங்களில் மூலம் பிரபலமான நடிகர் ஸ்ரீயும் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல இருந்த நிலையில் அவரை கண்டுபிடித்து தற்பொழுது அவருக்கு தேவையான சிகிச்சைகளையும் அளித்து அவர் நல்ல முறையில் முன்னேறி வருகிறார். அதே போன்று தற்பொழுது தமிழில் பிரபலமான நடிகை ஒருவருக்கும் உதவிகள் தேவைப்படுவதாகவும் அதை அவரே கண்ணீருடன் கூடிய வீடியோ காட்சிகளும் வைரலாகி வருகிறது. Guys, I'm being harassed in my own home. मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் முதல் 10 இடத்துக்குள் வந்து கவனம் பெற்று பாலிவுட்டில் அறிமுகமானவர் தனுஸ்ரீ தத்தா. தமிழில் விஷாலுக்கு ஜோடியாக தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் தன்னை காப்பாற்ற வேண்டும் என அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க வெளியிட்டுள்ள வீடியோ ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. Guys, I'm being harassed in my own home. मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. I just called the cops. परेशान होकर मैंने पुलिस को कॉल किया. पुलिस आई. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow day after. I'm not well. मुझे इतना परेशान किया गया है पिछले 4-5 सालों में कि मेरी तबीयत खराब हो गई है. அவர் மிஸ் யூனிவர்ஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதால் பாலிவுட்டிலும் பட வாய்ப்புகள் கிடைத்தது. படமும் ஓரளவுக்கு அவருக்கு வெற்றி கொடுத்ததால் அடுத்தடுத்த படங்களில் தைரியமாக நடித்தார் தனுஸ்ரீ தத்தா. இந்நிலையில் தமிழிலும் 2010 விஷாலுக்கு ஜோடியாகவும் தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. தனுஸ்ரீ தமிழில் பெரிய ரவுண்டு வருவார் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதற்கிடையே பிரபல நடிகர் நானோ படேகர் மீது மீட்டு விவகாரத்தில் பாலியல் குற்றச்சாட்டை வைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னர் தனுஸ்ரீ என்ன ஆனார் என்பதே தெரியவில்லை. சினிமாவில் இருந்தும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் ஒதுங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் பேசிய போது கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தனது வீட்டுக்கு மேலேயும் கீழேயும் அதிகமாக சத்தம் கேட்கிறது. இது குறித்து நான் வீட்டின் மேனேஜரிடம் புகாரளித்தும் நடவடிக்கையே இல்லை. ஒரு கட்டத்தில் புகாரளித்து சோர்வாகிவிட்டேன். ஒரு கட்டத்தில் புகார் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டேன். இப்போதும் அந்த சத்தங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 5 வருடங்களாக இந்த சத்தத்தால் எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதோடு உடல்நிலையும் சரியில்லாமல் போய்விட்டது. மன அழுத்தம் காரணமாக எனக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கிறது என கூறியிருக்கிறார். Guys, I'm being harassed in my own home. मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है. I just called the cops. परेशान होकर मैंने पुलिस को कॉल किया. पुलिस आई. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow day after. I'm not well. मुझे इतना परेशान किया गया है पिछले 4-5 सालों में कि मेरी तबीयत खराब हो गई है. मैं कुछ काम नहीं कर पा रही हूँ. मेरा घर पूरा एकदम मेसी होके पड़ा हुआ है. I can't hire even maids because they planted maids in my house. வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தனுஸ்ரீ தத்தா கதறி அழுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என பலரும் கமெண்ட் செக்ஷனில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.